Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Allah Allah ya Allah, Ar-Rahmanu ya Allah, Ar-Rahimu ya Allah, Al-Maliku ya Allah, Al-Quddusu ya Allah, As-Salamu ya Allah, Al-Mu'minu ya Allah, Al-Muhaiminu ya Allah. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் இன்னும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் நின்று நிலவட்டுமாக. அஸ்மால் ஹுஸ்னாவின் விளக்க உரை தொடரில் இன்று நாம் பார்க்க போகின்ற இஸ்ம் அல் ஃபத்தாஹ். என் உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன் என் இதயம் கனிந்த சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுடைய திருநாமங்களிலே அல் ஃபத்தாஹ் என்ற திருநாமத்தை அறிமுகம் செய்து அதனுடைய விளக்கங்களை காண்போம். அல் ஃபத்தாஹ் என்பது திறப்பவன், திறந்து கொடுப்பவன், தீர்ப்பு வழங்குபவன், முடிவை தருபவன், வெற்றியை தருபவன் போன்ற கருத்துக்களை தருகிறது. இந்த ஃபத்தாஹ் என்பது அறிவின் ஞானத்தின் வாயிலை திறந்து கொடுப்பவன் என்ற பொருள் கொண்டுள்ளது. முஃமின்களின் உள்ளங்களில் அறிவை கொண்டு தெளிவை உண்டாக்குகிறது. இறுதியில் நாளை மறுமையில் நல்லடியார்களுக்கு சுவனத்தின் வாயிலை திறந்து கொடுப்பவனும் பாவிகளுக்கு நரகின் வாயிலை திறந்து கொடுப்பவனும் அவன்தான். தீர்ப்பு வழங்குபவன், முடிவை தருபவன் என்பது ஃபத்தாஹ் வழங்குகின்ற ஒரு கருத்தாகும். இம்மையிலும் மறுமையிலும் அடியார்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு வழங்குபவன், நல்லவர்களுக்கு நன்மையும் கெட்டவர்களுக்கு தண்டனையும் வழங்குபவன் அவனே. அவ்வாறு மனிதர்களுக்கு மத்தியில் தோன்றுகின்ற பிரச்சனையின் போதும் உண்மையான தீர்ப்பை இவ்வுலகிலும் மறுமையிலும் வழங்குபவன் அவனே. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது சமூகம் தான் கொண்டு வந்த இறை தூதரை ஏற்க மறுத்ததோடும் தன்னையும் தன்னை நம்பியவர்களையும் அச்சுறுத்திய வேளையிலே பின்வருமாறு துஆ செய்தார்கள் என்று குர்ஆனிலே கூறப்பட்டுள்ளது. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال الله تعالى في القرآن الحكيم ربنا افتح بيننا قومنا الحق وأنت خير الفاتحين. எங்கள் இறைவா, எங்களுக்கும் எங்கள் கூட்டத்தாருக்கும் இடையே நியாயமான தீர்ப்பு வழங்குவாயாக. தீர்ப்பளிப்பவர்களில் நீயே மிகவும் மேலானவன். சூரத்துல் அராஃப் வசனம் 89. அல் ஃபத்தாஹ் என்பது வெற்றியை தருபவன் என்ற பொருளையும் கொண்டுள்ளது. தன்னுடைய அடியார்களுக்கு எல்லா வகையான வெற்றியை தருபவன் என்பதே இதனுடைய பொருள். அல்லாஹ்விடத்திலே மறைவானவற்றின் திறவுகோல் இருக்கின்றன. அவற்றை யாராலும் அறிய முடியாது. மேலும் கரையிலும் கடலிலும் உள்ள அனைத்தையும் அவன் அறிந்தவன். அவன் அறியாமல் ஓர் இலையும் கூட உதிர்வதில்லை. ஆகவே அல் ஃபத்தாஹான அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். நமக்கு தேவையான அனைத்தையும் தரும்படி வேண்டுவோம். குறிப்பாக ரஹ்மத்துடைய வாசலை திறந்து விடுமாறு துஆ செய்வோம். இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் நல்ல தீர்ப்பை தரும்படி கேட்போம். வாஹிர் தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.